இந்த 5 தப்பு எல்லாரும் பண்றோம் ப்ரோபயாட்டிக் கொடுக்கும் பொழுது. ப்ரோபயாட்டிக்னா ஜீரணிக்கிற நல்ல பாக்டீரியா. இது டயரியா வயிற்றுப்போக்கு இருக்கும்போது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அஜீரண கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இதை நம்ம ஒழுங்கா யூஸ் பண்றது இல்ல. என்ன தப்பு, எதனால தப்பு, எப்படி சரிப்படுத்தலாம் பாத்திரலாமா? நான் டாக்டர் விபி சிவகுமார், உங்க குழந்தைங்க டாக்டர் ஜன்யா ஜெய் கிளினிக், வேலைச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையில இருந்து. ப்ரோபயாட்டிக் கொடுக்கும் பொழுது அது ஆக்சுவலி என்ன வரும், குட்டி குட்டி பாக்கெட்ல பவுடரா வரும். அதை கலக்கும் பொழுது சுடு தண்ணியில கலக்கிறது. ஏன் கூடாது? ஏன்னா ஹீட் வந்து அந்த நல்ல ஜீரணிக்கிற பாக்டீரியாவை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணலாம், குளிர்ந்த தண்ணி இல்லாட்டி குளிர்ந்த ஜூஸ் இல்லாட்டி நார்மல் வாட்டர்ல கலந்து கொடுக்கலாம். செகண்ட் தப்பு, ராங் டைம்ல கொடுக்கறது. அது என்ன ராங் டைம்? யூஸ்வலி எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் கொடுக்கலாம்னு கிடையாது ப்ரோபயோட்டிக்ஸ். ஏன்? ஸ்டொமக்கோட என்விரான்மெண்ட் வயிறு நல்லா இருக்கணும், அப்பதான் ப்ரோபயோட்டிக் ஒழுங்கா வேலை செய்யும். ஸோ 1/2 மணி நேரம் சாப்பாட்டுக்கு முன்னாடி, ஒன்னும் வெறும் வயிற்றுல இல்லாட்டி 1/2 மணி நேரம் சாப்பாட்டுக்கு முன்னாடி கொடுத்தா யூஸ்ஃபுல். ஸ்டாப்பிங் ப்ரோபயோட்டிக்ஸ் ஸ்லோலி. ஸோ டயரியா நின்றுச்சுன்னா உடனே அந்த ஜீரணிக்கிற பாக்கெட்டை நிப்பாட்டிடும். அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஜீரணிக்கிற நல்ல பாக்டீரியா இருக்குல்ல, அது என்னன்னா உங்க குடல்ல மேலும் நல்ல ஜீரண சக்தி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா பசி எடுத்து ஆகாரம் செரிமானம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மள என்னன்னா பிரச்சனை சரியாயிருச்சுன்னா வேண்டாண்டா சாமின்னு நிப்பாட்டிடும். அது வேண்டாம். தன்னுடைய ஜீரணிக்கிற சக்தியை மறுபடியும் ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ப்ரோபயோட்டிக் ரொம்ப முக்கியம். ஸோ 5 நாள் எழுதியிருந்தா 5 நாள் கொடுங்க, 3 நாட்கள் எழுதியிருந்தா கட்டாயமா 3 நாட்கள் கொடுங்க. இன்னொன்னு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தப்பு. ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டு கூடவே அந்த ஜீரணிக்கிற ப்ரோபயோட்டிக்கும் கொடுக்குறோம். ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும், பாக்டீரியா கிருமிகளை கொல்லும். அது இந்த ப்ரோபயோட்டிக்ஸையும் டேமேஜ் பண்ணிடும், ப்ரோபயோட்டிக்கும் டெஸ்ட்ராய் பண்ணிடும், ஜீரணிக்கிற நல்ல பாக்டீரியாவும் வேஸ்டா போயிடும். ஸோ ஆன்டிபயோட்டிக்கும் ப்ரோபயோட்டிக்கும் ஒட்டுக்கா கொடுக்க கூடாது. அட்லீஸ்ட் 2 மணி நேரம் கேப் ஆகுது வேணும். முக்கியமானது, இந்த ப்ரோபயோட்டிக் சாஷே எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒருவேளை பவுடரா இருந்ததுன்னா சம்டைம்ஸ் அந்த பாக்கெட்குள்ளாரே ஈரத்தை உறிஞ்சி ஒரு மாதிரி மாய்ஸ்சரா ஒரு ஈரப்பதம் இருக்கும் அந்த பவுடருக்குள்ளார. அப்படி இருந்தா அதை யூஸ் பண்ணக்கூடாது, அது கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் ஒழுங்கா ப்ராப்பரா கூல் ட்ரை பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். முக்கியமா சில இந்த பாக்கெட்ல பவுடர் தண்ணி ஊற்றி கலந்து கொடுக்கறதெல்லாம் குழந்தைங்க குடிக்கிறது இல்லைன்னு ரெடிமேடா லிக்விடா ப்ரோபயோட்டிக் வருது. ஸோ அது என்னன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஸ்டோர் பண்றது எப்பயுமே நல்லது. அதுல ஏதாவது பார்ட்டிகலா வந்திருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது.